வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடு கதையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியல, ரீசன்ட் டைமா நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோவும் சரியா போறது இல்ல. என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்க ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்றது மூலியமா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா கண்டிப்பா வருவீங்கன்னு நான் நம்புறேன். அதனால தான் இப்படி சொல்றேன். சரி, இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பையன் இறந்து போயிடுறான். உடம்பெல்லாம் அப்படியே கோணின மாதிரி அவன் வித்தியாசமா இறந்து போயிருக்கான். என்ன இந்த பையன் வித்தியாசமா இறந்து போயிருக்கான், என்ன நடந்தது, யார் இந்த பையனை சாவடிச்சா அப்படின்ற மாதிரி சிஐடி விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிச்ச சிஐடிக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஏரியால ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு பானை இருக்கும், அதை எல்லாருமே ஏறி உடைப்பாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க பேரு மீனா அப்படின்றது. பயங்கரமா ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, எல்லாருமே ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா, அப்பதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாருக்குமே சாப்பாடு மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. அதாவது நொறுக்கு தீனி மாதிரி தருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தந்துட்டுலாம் இருக்காங்க. பானை இருக்கு பாத்தீங்களா, அதை மேல தொங்க விட்டுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பானையை உடைக்கணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்டா இருக்கும். இப்ப எல்லா பசங்களும் ஏறுறதுக்காக போறாங்க. மத்த பசங்க இருக்காங்கல்ல, இதை வீடியோ மாதிரி எடுக்கலாம்னு வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா ரேவந்த் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். இவன் தான் மீனாவோட பாய் ஃப்ரெண்டா இருப்பான். இவன் தான் உடைக்கிறதுக்காக ஏறிட்டு இருக்கான். அப்படி ஏறினவன் தலை சுத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இத முதல்ல மீனா தான் நோட் பண்றாங்க. இப்ப எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, அவன் தலை சுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான், கீழே விழ வாய்ப்பு இருக்கு, பெட்ஷீட் எடுத்துருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆளுங்க வேகமா பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவன் கீழே விழுந்தாலும் பிடிக்கணும்ன்றதுக்காக தான் பெட்ஷீட்டை இப்படி விரிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் வந்த மாதிரி பொத்துன்னு கீழே விழுறான். நல்ல வேலையா இவங்க பெட்ஷீட்ல அவனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் உடம்பு இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா வளைய ஆரம்பிக்குது. இவங்க எழுப்பலாம் ட்ரை பண்ணா அவன் எந்திரிக்க மாட்டான். இந்த பையனுக்கு என்னாச்சு, இறந்து போயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வித்தியாசமா இந்த பையன் இறந்து போயிருக்கான்ல, அதனால சிஐடி கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது சாபம் தான், இது சாபம் தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ஏரியாவுக்கும் ஒரு வரலாறு இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு ஒரு வரலாறு இருக்கு போல. அது சம்பந்தமா தான் இந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சிஐடி டீமை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. இந்த ரேவந்த் அப்படின்ற பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. உடம்பு ஒரு மாதிரி திரும்பி இருக்குல்ல, சோ இது நார்மலான சாவு கிடையாதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்ப பங்கஜ் இருக்காருல, ஒரு பாட்டி சாபம் சாபம்ன்ற மாதிரி சொன்னாங்க, உண்மையிலேயே சாபமா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பங்கஜ் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி அபிஜித் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல இங்க என்ன நடந்தது அப்படின்றத விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி யாராவது வீடியோ மாதிரி எடுத்து வச்சிருந்தா இவங்க பாக்குறதுக்கு வசதியா இருக்கும்ல, இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பா கேப்சர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யாராவது கேப்சர் பண்ணீங்களான்ற மாதிரி அபிஜித் கேட்கிறாரு. கேதர் பண்ணான்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கேதர் இருக்கான்ல, நாளா ரெக்கார்ட் பண்ணலன்ற மாதிரி பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப வேற ஒரு பையன் இருக்கான்ல, நான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை காட்டுறான். இப்ப அபிஜித்தும் அந்த வீடியோவை பாக்குறாரு. நமக்கு அவன் எப்படி மயங்கினான்றத காமிச்சாங்கல்ல, இப்ப அபிஜித்தும் அந்த விஷயத்த பாத்துறாரு. பார்த்து அபிஜித் இருக்காருல, டீமை சேர்ந்தவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு மயக்கம் வந்திருக்கு, அப்படி மயக்கம் வந்து விழுந்தவன் இந்த மாதிரி மாறி இருக்கான். மயக்கம் போட்டு எப்படி ஒருத்தவங்க சாவாங்க, கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு, பாடியை கொண்டு போய் செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி இந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. இது எல்லாத்துக்கும் அந்த சாபம் தான் காரணம், இது எல்லாத்துக்கும் அந்த சாபம் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சிருப்பாங்கல்ல, இந்த ஊர் மன்னர் ஒரு சாபம் வாங்கியிருக்காரு போல, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அபிஜித்தை அனுப்பி விடுறாரு. இதை தாண்டி அந்த பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததை பத்தி இவருக்கு தெரிய வருது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது மோளெல்லாம் அடிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு பேர் கூட மீனான்னு சொல்லியிருப்பேன், அந்த மீனாவை பத்தி தான் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவன் இறந்து போனதுல மீனா உடஞ்சு போயிட்டா, அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரிலாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம், எல்லாமே இப்படி நாசமா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் 22 23 வயசு பசங்க தான் இருந்தாலுமே ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்களா யோசிச்சிருக்காங்க போல. கண்டிப்பா அந்த மீனாவை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட கூட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க அந்த பொண்ணு கிட்ட அந்த பையன் இறந்து போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த பையன் கடைசி கொஞ்ச நாள் எப்படி இருந்தான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
கடைசி கொஞ்ச நாளா ஆழமா எதையோ யோசிச்சுட்டு இருந்தான். என்ன யோசிச்சுட்டு இருந்தான்றதை என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க சொல்லுங்க, அப்பதான் எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த மீனா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் ரேவந்த் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட ஏரியாவோட நிறைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக இவன் இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அதுக்கு அவன் இருக்கான்ல, நம்ம ஏரியா ரொம்ப புவரா இருக்குல்ல, கூடிய சீக்கிரத்துல சூப்பரா டெவலப் ஆகும், இந்த இடத்துல ஒரு கோயில் வந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். நல்லா தான் இருக்கும், ஆனா டெவலப்மெண்ட்லாம் எப்படி ஆகும்ன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அதெல்லாம் தன்னால ஆகும், நீ கவலைப்படாத, ஆனா இதுல சில பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை வராம இதை ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி சொல்றான். இது பிரச்சனை வருமா? என்ன பிரச்சனை வரும்ன்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. சேச்சா, பிரச்சனைனா நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி டாபிக்க மாத்திடுறான். இவன் என்ன பிரச்சனை எல்லாம் சொல்றான்ற மாதிரி லைட்டா கேர்ள் ஃப்ரெண்ட் அப்பயே பயந்துருப்பாங்க. அதுதான் இப்ப பிரசன்ட்ல சிஐடி டீமை சேர்ந்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல அந்த பையன் ஏதோ ஒரு பிளான்ல இருந்திருக்கான். அந்த பிளான் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் எதனால இப்படி இறந்து போயிருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. டாக்டருமே பாடி எல்லாம் செக் பண்ணி பார்த்திருப்பாரு. அப்படி செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, விஷம் கலந்துதான் இவன் இறந்து போயிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. என்ன மாதிரியான விஷம் அப்படின்ற மாதிரி ஏசிபி கேட்கறாரு. அதுதான் என்னால கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எந்த விஷமா இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருவியே, ஏன் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி ஏசிபி கேட்கறாரு. லேட்டஸ்ட் டெக்னாலஜில வந்த விஷமா இருந்தா நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன், ஆனா இது ஓல்டு டெக்னாலஜி விஷம் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆமா, இது ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி விஷம் மாதிரி இருக்கு, நான் என்ன ஏதுன்றதை கொஞ்சம் செக் பண்ணோம், அதுக்கு டைம் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்துல யாரோ விஷத்தை கலந்து தந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இந்த பையனுக்கு எதிரிங்க யாரா இருக்காங்கன்றதெல்லாம் செக் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பையன் காலேஜ் தானே படிச்சிட்டு இருக்கான், காலேஜ்ல போய் விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனோட பேங்க் டீடைல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அந்த பையனுக்கு ரீசெண்டா ஒருத்தர் 20 லட்சம் ரூபாய் போட்டிருக்காரு. போட்ட நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பையனோட அங்கிளா தான் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இடத்தெல்லாம் வித்து தர வேலை பண்ணுவாரு. இந்த பையன் சப்போர்ட்டிவா ஹெல்ப்லாம் பண்ணிருப்பான். என்னதான் இருந்தாலும் 20 லட்சம் ரூபாய் எப்படி போட்டாரு? 20 லட்சம் ரூபாய் போட்டிருக்காருன்னா இந்த பையனால அவருக்கு ஏதோ ஆதாயம் இருந்திருக்கு. அந்த ஆதாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையன் கதையை முடிச்சிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபிஜித், நீ என்ன பண்ணுனா அங்க போய் விசாரணை பண்ணு, டீமை சேர்ந்த மத்தவங்க எல்லாம் காலேஜ்ல போய் விசாரணை பண்ணுங்கன்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. இப்ப அபிஜித் பூர்வி சேர்ந்த மாதிரி அந்த அங்கிளை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த அங்கிளும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங்ல வச்சுதான் பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தங்கமான பையன் சார், நிறைய இடங்களை எனக்காக முடிச்சு தந்திருக்கான், அநியாயத்துக்கு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி, நீங்க 20 லட்சம் ரூபாய் அந்த பையனுக்கு போட்டிருக்கீங்க, எதுக்காக ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு 20 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்ற மாதிரி அபிஜித் மடக்குறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த பையனோட காலேஜை காட்டுறாங்க. அந்த பையனை பத்தி எல்லார்கிட்டயும் கேக்குறாங்கல்ல, அவன் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன், அதே மாதிரி யார்கிட்டயும் வம்பே வச்சுக்க மாட்டான், ரொம்ப அமைதியான பையன்ற மாதிரி பசங்க டீச்சர்ஸ்னு எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இத பத்தி ஸ்ரேயா இருக்காங்கல்ல, எட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, யார்கிட்டயுமே பிரச்சனை வச்சுக்காத பையனை யாரு கொல்லுவா, ஏதோ தப்பா இருக்கு, நம்ம எதையோ மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஏசிபி பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு டீச்சர் வந்திருக்காங்க. அதாவது லைப்ரரி எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல, அந்த டீச்சர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையனை பத்தி நீங்க விசாரிக்க வந்ததை பத்தி மத்த டீச்சர்ஸ் சொன்னாங்க, அதனால தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவங்களும் ஆர்வமா கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் இருக்கான்ல, முதல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்ட புக்கை தான் நிறைய எடுப்பான். ஆனா கடைசி ஒரு 4-5 மாசமா வந்து அவன் ஹிஸ்டாரிக்கல் புக்கெல்லாம் நிறைய எடுத்திருப்பான். ஏன்டா இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கன்னு கேட்கும்போது சரியா பதில் சொல்லியிருக்க மாட்டான். ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் புக்கெல்லாம் எடுத்திருப்பான். குறிப்பா இந்த பகுதியோட வரலாறு என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய புக் எடுத்திருப்பான். எது அந்த புக்கெல்லாம் எடுத்தானா? அந்த புக்கெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கண்டிப்பா காட்டுறேன் சார், நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி புக் எல்லாத்தையும் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பகுதிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல, இந்த பகுதியோட மன்னரா யார் இருந்தா, அதே மாதிரி அவங்களோட செல்வங்கள் எல்லாம் எங்க பதுக்கி வச்சிருந்தாங்க, அவங்களோட சீக்ரெட்லாம் என்ன, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் அவன் படிச்சிருக்கான்னு தெரிய வருது. இது ரிலேட்டடா எதுக்காக இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஒருவேளை புதையில எதையாவது தேடி போனானா, அதனால ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அபிஜித்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு எதுக்காக 20 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. இந்த அங்கிளுமே நடந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பையனுக்கு கமிஷன் அப்படின்ற மாதிரி இவர் பெருசா காசு தந்திருக்க மாட்டாரு, அவனுமே கேட்டிருக்க மாட்டான். ஆனா அந்த நாள் அவன் காசு வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பான். மாமா, உங்களுக்காக நான் நிறைய இடத்த முடிச்சு தரேன்ல, இது வரைக்கும் உங்ககிட்ட பெருசா நான் எதுவும் கேட்டதில்ல, எனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுது மாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான்.
ஆக்சுவலா இவனுக்கு கமிஷனாவே ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர வேண்டி இருக்கும். இவன் 20 லட்சம் ரூபாய் கேட்டோம்னா அவ்வளவு காசு எதுக்குடா உனக்குன்ற மாதிரி கேக்குறாரு. ப்ளீஸ் மாமா, ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கேட்கிறேன், தாங்க மாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். என்னதான் இருந்தாலும் சொந்தக்கார பையன்ல, 5 லட்சம் ரூபாய் நம்ம வேற தர வேண்டி இருக்கு, அது 20 லட்சம் ரூபாயா தந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா மாமா நல்லா செட்டிலா தான் இருப்பாரு. சரிடா 20 லட்சம் ரூபாய் தரேன், உன் பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. என் பேரண்ட்ஸ்க்கு கூட இந்த விஷயம் தெரியாது, நான் சர்ப்ரைஸா உங்களுக்கு எதுக்காக இதை வாங்கினேன்றத சொல்றேன் மாமா, ப்ளீஸ் மாமா தாங்கன்ற மாதிரி கேட்கறான். அதனால தான் இவர் அனுப்பி விட்டுருப்பாரு. சரி இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் கிட்ட சொல்லிட்டாரு. இது கேட்கறதுக்கே நம்புற மாதிரி இல்லல்ல, அபிஜித் நம்ப மாட்டாரு. பொய் சொல்லாதீங்க, உண்மையான காரணத்தை சொல்லுங்க, அது எப்படி காரணமே சொல்லாம நீங்க காசு தருவீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் உண்மையிலேயே இதுதான் நடந்தது, இங்க நிறைய சிசிடிவி வச்சிருக்கேன், அதுல வாய்ஸ் முதற்கொண்டு ரெக்கார்ட் ஆகும், அவன் என்கிட்ட கேட்டதுமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாரு அப்படின்ற மாதிரி அபிஜித் யோசிக்கிறாரு. சரி ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அபிஜித்தும் பூர்வியும் இங்க இருந்து கிளம்பி போறாங்கல்ல, அப்படி போனதுக்கு அப்புறம் இந்த அங்கிள் யாருக்கோ கால் பண்ணிட்டாரு. இப்பதான் சிஐடி வந்துட்டு போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சாதாரணமா இந்த விஷயத்த சொல்றாரா இல்ல சிஐடிஸ் நினைச்சு பயந்து இவரோட பாஸ் கிட்ட சொல்றாரா அப்படின்றது தெளிவா நமக்கு தெரியல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த பையன் 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான், எதுக்காக வாங்கியிருப்பானா இருக்கும், இதை தாண்டி அவன் எதுக்காகவோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான், எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணான்றது நமக்கு தெரிஞ்சாதான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். அவன் லேப்டாப் வச்சிருக்கான்ல, அந்த லேப்டாப்பை கைப்பற்றிட்டு வாங்க, அது மூலியமா ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த லவ்வர் பொண்ணு கிட்ட இன்னும் டீடைலா விசாரிங்க, ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த லவ்வர் பொண்ணுக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி இவங்களுக்கு கால் வருது. அந்த பையனுக்கு ஆன மாதிரியே தான் இந்த பொண்ணுக்கும் ஆயிருக்குன்ற மாதிரி தான் கால் வருது. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா அந்த மீனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இப்ப மீனாவோட பேரண்ட்ஸும் சரி, அந்த ரேவந்தோட பேரண்ட்ஸும் சரி பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க. அந்த பொண்ணை இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற தகவலும் தெரிய வருது. இப்ப இவங்களுமே ரூமை செக் பண்ணலாம், செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த ரேவந்தோட லேப்டாப் காணோன்றது தெரிய வருது. லேப்டாப் எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா மீனா தான் அதை பார்த்துட்டு இருந்தா, என்னாச்சு ஏதாச்சுன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி 2 பேரோட பேரண்ட்ஸும் சொல்றாங்க. 2 பேரையும் காலி பண்ணவன் தான் அந்த லேப்டாப்பை தூக்கிட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இறந்து போன ரேவந்தோட போன் இருக்கும், அந்த போனை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவன் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஏரியாவெல்லாம் சுத்தி காட்டுற மாதிரி வீடியோ எடுத்திருக்கான். யூடியூப்ல vlog மாதிரி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுறதுக்காக தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இவனோட ஃப்ரெண்ட்ஸா ஒரு 4 பேர் இருக்காங்க. இவன் எடுத்த எல்லா வீடியோலயும் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த 4 பேரை பத்தி இங்க இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறாங்க. இப்ப செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பசங்களை இவங்க தேடிட்டு இருக்கும் போது பேரண்ட்ஸுமே தேடிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, அந்த பசங்க 4 பேருமே காணோன்ற மாதிரி 4 பேரோட பேரண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பசங்களை எப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா கேதர்னு ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தோம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேதரா, அந்த பையன் தானே போனை தரதுக்கு மறுத்தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த கேதரோட அப்பா யாருன்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே அங்க இருக்க அந்த மீனாவோட அப்பாவை பாக்குறாங்க. மீனாவோட தம்பியா தான் அந்த கேதர் இருப்பாரு. அதனால கேதர் எங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கேதர் எங்க போனான்றது தெரியல அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. சரி அந்த 4 பசங்க இப்ப காணாம போயிருக்காங்கல்ல, அந்த 4 பசங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த 4 பசங்க அடிக்கடி லேட்டா வந்திருக்காங்க, ரேவந்த் கூட சேர்ந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, அதனால தான் லேட்டா வந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இன்னும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா பேரண்ட்ஸ் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையனோட அம்மா இருக்காங்கல்ல, சார் இருங்க சார் ஒன்னு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வேகமா போய் அந்த பையன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வராங்க. அந்த ட்ரெஸ்ல வந்து சகதி சேருன்ற மாதிரி நிறைய இருக்கு. ஒரு நாள் இப்படிதான் சார் வந்தான், அடிக்கடி இப்படிதான் சார் வந்தான், எங்கதான் போயிட்டு வந்தான்னு தெரியல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த பசங்க எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் இப்ப ஆபத்துல மாட்டிருக்காங்க போல, அதுக்கும் கேதருக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த கேதரை அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. டாக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த விஷம் பழமையான விஷம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த விஷத்தினால தான் இந்த பொண்ணு மீனாவும் இறந்து போயிருக்கா, அது 1000 வருஷம் பழமையான விஷம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது மன்னர் காலத்துல யூஸ் பண்ண விஷம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மன்னரை பத்தி நானுமே படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நிறைய புதையெல்லாம் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு, இந்த ஏரியால தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது ரிலேட்டடா இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது.
கேதர்னு ஒருத்தனை தேடினாங்கல்ல, அந்த கேதர் கஸ்டடியில இருக்கான்றது தெரிய வருது. இப்ப இந்த இடத்துக்கு இவங்க கூட்டு வந்துடுறாங்க, லாக் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த 4 பேர்கிட்ட நீ தான் பேசியிருக்க, அந்த 4 பேரை என்னடா பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். அன்னைக்கு உன்னோட போனை கேட்கும் போது நீ தரமாட்டேன்னு சொன்ன, எதுக்காகடா அப்படி பண்ணன்ற மாதிரிலாம் தயா மிரட்டுறாரு. இவனுமே உண்மையை சொல்றான். ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் சைட்லாம் நிறைய வச்சிருப்பான். உதாரணத்துக்கு பெட்டிங் ஆப்ல இல்லீகலா நிறைய சைட் இருக்கும்ல, அதெல்லாம் இவன் யூஸ் பண்றவனா இருப்பான். நீங்க தெரியாதனமா அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா என்ன ஏதாவது பண்ணிருவீங்கன்ற மாதிரி பயந்தேன், அதனால தான் நான் வீடியோவே எடுக்கலன்ற மாதிரி போய் சொல்லிட்டேன். நான் வீடியோ எடுத்தது உண்மைதான், இதுக்காக தான் உங்ககிட்ட காட்டலன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா அந்த ரேவந்த் கூட தான் இந்த 4 பேர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ரேவந்த் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க 4 பேருக்கு ஏதோ ஆயிருக்கு, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்றான். அந்த 4 பேர்கிட்ட கடைசியா என்ன பேசினன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த 4 பேருமே அடிக்கடி ரேவந்த் கூட எங்கேயோ போவாங்க, எங்க தாண்டா போறீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்டிருப்பான். அவங்க கிட்ட இருந்து சரியா பதில் வந்திருக்காது. ஆக்சுவலா அவங்க எந்தெந்த பகுதிக்கெல்லாம் போவாங்கன்றதை எதர்ச்சியா இவன் கவனிச்சிருப்பான். எந்தெந்த பகுதிக்கெல்லாம் போவாங்க சொல்லுன்ற மாதிரி இவங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி டி ஷர்ட்ல ஒரு கரை இவங்களுக்கு கிடைச்சது பாத்தீங்களா, அந்த கரை எந்த பகுதியிலலாம் நடக்கும் அப்படின்றத இந்த பையன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாம் போய் நம்ம செக் பண்ணலாம், அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி எங்கேயோ போயிருக்காங்க, அது எங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அப்பதான் இந்த கேஸ்ல இருக்க மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த 5 பேரையும் ஒரு இடத்துல வச்சு பார்த்தன்ற மாதிரி கேதர் சொன்னா பாத்தீங்களா, அந்த இடத்தை செக் பண்றதுக்காக தயாவும் பங்கஜம் வந்திருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேல இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமா சவுண்ட் கேக்குது, இங்க மட்டும் நடந்தா வித்தியாசமா சவுண்ட் கேக்குதுன்னு தயா சொல்றாரு. அந்த Dress அழுக்காச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி அழுக்கு தான் இந்த இடத்துலயும் இருக்கு, அப்ப இங்க தான் ஏதோ இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்தை ஓபன் பண்ணலாம்ன்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. பார்த்தா இந்த இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் வழி போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல ஏதோ அண்டர் கிரவுண்ட் வழி போகுது, உள்ள போய் செக் பண்ணலாம்ன்ற மாதிரி தயாவும் யோசிக்கிறாரு. டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவரும் உள்ள வந்து செக் பண்றாரு. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட எலும்பு கூடு இருக்கு, அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்து போன மாதிரி தான் எலும்பு கூட எல்லாம் இருக்கு. அதே மாதிரி மன்னர் காலத்துல யூஸ் பண்ற மாதிரி பெட்டி இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய ஓலைச்சுவடி எல்லாம் கிடைக்குது. இதை தாண்டி நிறைய காயின்ஸும் கிடைக்குது, அது எல்லாத்தையும் இவங்களும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதை தாண்டி இவங்க ஒவ்வொரு இடமா தேடி வந்துட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு பகுதியில் அந்த 4 பசங்க மயக்கமாயி விழுந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. 4 பேருக்கு உயிர் இருக்கான்னு முதல்ல செக் பண்றாங்க, உயிர் இருக்கு, மயக்கத்துல தான் இருக்காங்கன்னு தயா புரிஞ்சுக்கிறாரு. இப்போ உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துடுறாரு. இந்த 4 பசங்களை காப்பாத்தி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பசங்க முடிச்சா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க, ஆனா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய நாணயம், இதை தாண்டி நகைலாம் கிடைச்சிருக்குல்ல, இதை பத்தி தெரிஞ்ச ஒருத்தரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி குறிப்பா ஒரு சிலையை பத்தி சொல்றாரு. அப்ப இருந்த மன்னர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சிலையை வழிபட்டு இருக்காருன்னு தெரிய வருது. அதாவது ஊருக்குள்ள ஒரு சாபம் மாதிரி ஏற்பட்டிருக்கும், அடுத்தடுத்து மன்னர்கள் இறந்து போய்கிட்டே இருப்பாங்க, அதை போக வைக்கிறதுக்காக ஒரு தெய்வத்தை வணங்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய வளங்கள்லாம் கிடைச்சிருக்கும். இதை பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல அந்த இடத்துல அந்த சிலையும் இருந்திருக்கு, அந்த சிலை இப்ப மிஸ் ஆகுது. சோ சம்பந்தப்பட்டவன் அந்த சிலையை தூக்கி இருக்கான்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது எவனோ ஒருத்தன் இந்த பசங்களை வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான், அவன் அந்த சிலையை தூக்கி இருக்கான், அந்த சிலையை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும், அப்பதான் அவனும் மாட்டுவான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. எப்படியும் தூக்குனவன் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான்ல, அதனால எல்லா நகை கடையிலையும் போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே பிரிஞ்சு போய் ஒவ்வொரு நகை கடையா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது பல்கா விற்கிறதுக்காக வந்தாங்களா, இந்த மாதிரி நகையை விற்கிறதுக்காக வந்தாங்களான்ற மாதிரி இவங்க கிட்ட இருக்க நகையெல்லாம் காமிச்சு கேக்குறாங்க. எல்லாரும் இல்ல இல்லன்னு சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நபர் விக்கிறதுக்காக வந்தான், முகத்தெல்லாம் மறைச்சுதான் என்கிட்ட பேசவே செஞ்சான், என்கிட்ட பெரிய சிலையே இருக்கு, அதுல நிறைய கிலோ இருக்கும், அதெல்லாம் மொத்தமா நீங்க வாங்கிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்டான். அவன் பேசுறத வச்சு அதெல்லாம் திருட்டு நகைன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால வாங்கிக்க மாட்டேன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் சார், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் ஃபேஸ் உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், சுத்தமா தெரியல சார், ஆளு பார்க்கவே சந்தேகமா இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. அவனை எப்படியாவது நம்ம வலையில விழ வைக்கணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. அப்ப ஏசிபி இருக்காருல, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது என்னன்னா, வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு போங்க, அங்க அந்த ஃபங்க்ஷனை நீங்க நடத்துற மாதிரிலாம் ஒரு பில்டப் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அபிஜித் தயா அடிக்கடி வேஷம்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வேஷம் போட்டு தான் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நமக்கு பார்த்தாலே அபிஜித்னு தெரியும், ஆனா இந்த ஏரியாக்காரங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏரியால வருஷம் வருஷம் ஃபங்க்ஷன் மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஸ்பான்சர்ஷிப்பா இவங்க தான் பண்ணிருக்காங்க. நகை கடை ஓனர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த இடத்துக்கு அபிஜித் தான் ஓனர் மாதிரி வராரு. அவரோட ஒய்ஃப் மாதிரி பூர்வி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்களோட நகைக்கடை பிசினஸ் நல்லா போகணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே ஜாலியா இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க எதுக்காக பண்றாங்கன்னா, நகை விக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்ல, அவனே இவங்க கிட்ட வருவான்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இப்ப ஜாலியா இந்த இடத்துல கொண்டாட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் இருக்காருல, அவரோட முகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராது. இப்ப அபிஜித் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, என்கிட்ட நிறைய நகை இருக்கு, நீங்க அதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நைஸா இவனை அமைக்கிற வேண்டிதான் அப்படின்ற மாதிரி அபிஜித் யோசிக்கிறாரு. அபிஜித் டான்ஸ் பண்ணிக்கிட்டே தானே பேசுறாரு. அப்ப மீச லைட்டா கலையுது. ஓஹோ, இது சிஐடி ஆபீசர் போல அப்படின்ற மாதிரி வந்தவன் இருக்கான்ல, இங்க இருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறான். ஐயோ அவன் ஓடுறான், பிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் தயாக்கு சிக்னல் பண்றாரு. இப்ப தயாவும் இவரும் சேர்ந்த மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த மர்ம நபர் இருக்காருல்ல, காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு கடை மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை இந்த கடைக்குள்ள போயிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த கடையை செக் பண்றதுக்காக உள்ள வராங்க. அங்கதான் அவன் மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. யாருன்ற மாதிரி இவங்க ஃபேஸ பாக்குறாங்க. யார் தெரியுமா, 4 பசங்க இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பையன் பேரு பிரவீன் அப்படின்றது. அந்த பிரவீனோட அப்பா என் பையனும் காணோன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அந்த அப்பாவோட பேரு அசோக் அப்படின்றது. இவர் தான் அந்த அசோக்கா இருப்பாரு. சோ அசோக் தான் இதை பண்ண நினைச்சிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சது இல்ல. ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அசோக உட்கார வச்சு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்டே சுத்தமா இல்லாம இருந்திருக்கும். அதுக்கு காரணம் பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்தை திரும்பி நம்ம எடுத்து கோயில் மாதிரி கட்டணும்னா திரும்பி இந்த ஊர் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் நம்பியிருப்பான். அதாவது ரேவந்த்ன்ற பையன் நம்பியிருப்பான். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து அந்த புதையல் எங்க இருக்குன்றதை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பான். அந்த பசங்க எல்லாருமே இவர்கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருப்பாங்க. இவர்கிட்ட கிடைக்கிறதெல்லாம் அப்பப்ப எடுத்துட்டு வந்து தருவாங்க. அந்த இடத்தையே கண்டுபிடிச்சிட்டீங்களா, சூப்பரா அப்படின்ற மாதிரி இவருமே பாராட்டலாம் செய்வாரு. அவனுங்க எடுத்துட்டு வந்து தந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில இவர் ஒரு வாரமா வச்சிருப்பாரு. பூனை இருக்குல்ல, தெரியாம அதை குடிச்சிருக்கோம். குடிச்ச பூனை உடனே இறந்து போயிருக்கும். உடம்பெல்லாம் வளைஞ்ச மாதிரி இறந்து போயிருக்கும். சோ இது விஷம்ன்றதை இவர் புரிஞ்சு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பசங்க எடுக்கிற எல்லாத்தையும் விக்கலான்னு பார்த்தா பசங்களே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா ரேவந்த் ஒத்துக்கவே மாட்டான். இல்ல இல்ல, நான் ஒரு கோயில் கட்ட போறேன், கோயில்ல இந்த சிலையை வச்சு வழிபடணும், அப்பதான் நம்ம ஊரு செழிப்பா இருக்கும்ன்ற மாதிரிலாம் நம்ப ஆரம்பிச்சிருப்பான். இல்ல, நம்ம எப்படியாவது இந்த சிலையை விக்கணும், நிறைய காசு பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் யோசிக்கிறதுக்கு பையன் கூட ஒத்து வர மாட்டான். முதல்ல ரேவந்த கிளியர் பண்ணும், அப்பதான் பசங்களோட மனசை மாத்த முடியும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ரேவந்துக்கு அந்த விஷத்தை கலந்து தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் தான் சாமர்த்தியமா கலந்து தந்திருப்பாரு. ரேவந்த் நிறைய டீடைல் லேப்டாப்ல வச்சிருந்தால, அந்த லேப்டாப்பையும் தூக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இவர் தான் மீனாக்கு காஃபி மாதிரி தந்திருப்பாரு. அதை அவங்க குடிச்சு இறந்து போயிருப்பாங்க. இவர் லேப்டாப்பை நைஸா அங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பாரு. இவர் தான் பண்றாருன்றது அந்த 4 பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, எதுக்காக இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கோவப்பட்டிருப்பாங்க. இவர் பையன் உட்பட கோவப்பட்டிருப்பாங்க. அதனால இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, மயக்க மருந்து தந்து 4 பேரைய மயக்கிருப்பாரு. முதல்ல பையனை சமாதானப்படுத்தலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை சமாதானப்படுத்தலாம், நம்ம பேசி புரிய வச்சா ஒத்து வந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா பையனை தவிர 3 பேரை மட்டும் சாவடிச்சிடலான்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாரு. அதுக்குள்ள இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. சோ இப்போ இவங்களுக்கு இந்த சிலை கிடைச்சிருது. இப்ப அபிஜித் இருக்கார்ல, இந்த சிலையை நாங்க அரசாங்கத்துக்கிட்ட தான் ஒப்படைக்க முடியும். ஆனா நிச்சயமா அரசாங்கத்து சைடுல இந்த ஏரியாக்கான டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி நாங்க ரெக்வஸ்ட் வைப்போம். டெவலப்மெண்ட் நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மக்களுமே கொண்டாட்டமா கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த எபிசோடு கதையை முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.